நம்ம அக்குபங்க்சர்ல இருக்கக்கூடிய தத்துவங்கள் சார்ந்து பார்த்திருந்தோம். அதுல முக்கியமான 2 தத்துவங்கள் என்ன அப்படின்னா, இன் யாங் தத்துவம் என்றால் என்ன என்பது சார்ந்து பார்த்திருந்தோம். எதிர் எதிர் தன்மைகளின் இசைவான இணக்கம்தான் ஒரு முழுமையை ஏற்படுத்துகிறது. அதுதான் இன் யாங் தத்துவம். உதாரணமா, இரவு அப்படிங்கிறது இன்னாக இருந்தால் பகல் அப்படிங்கிறது யாங்காக இருக்கும். பெண் தன்மை என்பது இன்னாக இருந்தால் ஆண் தன்மை என்பது யாங்காக இருக்கும். இந்த பெண்ணும் ஆணும் சேர்ந்தால்தான் ஒரு குடும்பம் உருவாக முடியும், ஒரு முழுமை ஏற்படுகிறது. இரவும் பகலும் சேர்ந்தால்தான் ஒரு நாள் இருக்க முடியும். ஆக எதிர் எதிர் தன்மைகளின் இசைவான இணக்கம் தான் இன் யாங் என்று சொல்லியிருந்தோம். பஞ்சபூத தத்துவத்தை பற்றி பார்த்திருந்தோம். முதலில் தோன்றிய பஞ்சபூதம் நெருப்பு, இரண்டாவதா தோன்றிய பஞ்சபூதம் நிலம், மூன்றாவதாக தோன்றிய பஞ்சபூதம் காற்று, நான்காவதாக தோன்றிய பஞ்சபூதம் நீர், இறுதியாக ஐந்தாவதாக தோன்றிய பஞ்சபூதம் மரம். மரத்திலிருந்து மீண்டும் எது தோன்றுகிறது அப்படின்னா, மரத்திலிருந்து மீண்டும் நெருப்பு என்கிற முதல் பஞ்சபூதம் தோன்றுகிறது. இது ஒரு சுழற்சி, இந்த வரிசை நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்துல எந்த உயிர் தோன்ற வேண்டும் என்றாலும் இந்த வரிசையின் அடிப்படையில் தான் தோன்ற முடியும். இது சார்ந்து பார்த்திருந்தோம். ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் பிரதான உறுப்புகள் அல்லது ஒவ்வொரு பஞ்சபூதம் சார்ந்த உறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். உதாரணமா, நெருப்பு மூலகம் சார்ந்த உறுப்புகள் இதயம், சிறுகுடல், இதய மேலுறை, மூவெப்ப மண்டலம் என்று பார்த்திருந்தோம். நில மூலகம் சார்ந்த உறுப்புகள் மண்ணீரல், இரைப்பை. அதே மாதிரி காற்று மூலகம் சார்ந்த உறுப்புகள் நுரையீரல், பெருங்குடல் என்று பார்த்திருந்தோம். நீர் மூலகம் சார்ந்த உறுப்புகள் சிறுநீரகம், சிறுநீர்ப்பை. மர மூலகம் சார்ந்த உறுப்புகள் கல்லீரல், பித்தப்பை என்று பார்த்திருந்தோம். இப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு உறுப்புமே, அதாவது ஒவ்வொரு பொருளுமே எதிரெதிர் தன்மையில் இருக்கும், ஆனா இசைவாக இயைந்து இருக்கிறது என்று நம்ம தொடக்கத்திலே இன்யாங் தத்துவத்தை பற்றி சொல்லும் போது சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்குள்ளும் இன்னும் இருக்கிறது, யாங்கும் இருக்கிறது. அந்த எதிரெதிர் தன்மைகள் இசைவாக இருக்கும்போதுதான். இயல்பா ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கரு இருக்கிறது, உரு இருக்கிறது. கரு என்பது நம் உடலுக்குள்ளே, நம் உயிருக்குள்ளே இருந்து இயக்கக்கூடிய ஒரு அடிப்படை ஆற்றல். உருவம் என்பது நாம் வெளிப்படையாக பார்க்கக்கூடியது. இதே மாதிரி ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் ஒரு இன் உறுப்பு இருக்கிறது, யாங் உறுப்பு இருக்கிறது. இப்போது பஞ்சபூதங்களின் இன் உறுப்புகள் என்ன, யாங் உறுப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இத பேப்பர்ல குறிச்சுக்கணும் அப்படின்னாலும் குறிச்சுக்கலாம். நெருப்பு மூலகம், நெருப்பு மூலகம் சார்ந்த உறுப்புகள் 4 இருக்கின்றன. அதுல 2 உறுப்புகள் இன் உறுப்பு, 2 உறுப்பு யாங் உறுப்பு. நெருப்பு மூலகம் சார்ந்து 4 உறுப்புகள் இருக்கின்றன. அதுல 2 உறுப்புகள் இன் உறுப்பு, 2 உறுப்புகள் யாங் உறுப்புகள். இன் உறுப்புகள் என்ன அப்படின்னா, இதயம், இதய மேலுறை. நெருப்பு மூலகம் சார்ந்த 2 இன் உறுப்புகள் இதயம் மற்றும் இதய மேலுறை. நெருப்பு மூலகம் சார்ந்த யாங் உறுப்புகள் என்ன அப்படின்னா, சிறுகுடல், மூவெப்ப மண்டலம். நெருப்பு மூலகம் சார்ந்த யாங் உறுப்புகள் சிறுகுடல் மற்றும் மூவெப்ப மண்டலம். இந்த இன் உறுப்புகள், யாங் உறுப்புகள், அதாவது நெருப்பு மூலகம் சார்ந்த உறுப்புகளான இதயம், சிறுகுடல், இதய மேலுறை, மூவெப்ப மண்டலம், இந்த 4 உறுப்புகளும் இயங்கும் போதுதான் ஒரு முழுமையை ஏற்படுத்த முடியும். அதன் மூலமா தான் நம்முடைய உடல்ல நெருப்பு மூலகம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அடுத்தபடியாக நில மூலகம் சார்ந்த உறுப்புகள் 2 இருக்கிறது.
அந்த 2 உறுப்புகளில் இன் உறுப்புக்கு பெயர் மண்ணீரல். நில மூலகம் சார்ந்த இன் உறுப்பு மண்ணீரல், நில மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு இரைப்பை. அதே மாதிரி காற்று மூலகம் சார்ந்த உறுப்புகள் 2. காற்று மூலகம் சார்ந்த இன் உறுப்பு நுரையீரல், காற்று மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு பெருங்குடல். நீர் மூலகம், நீர் மூலகம் சார்ந்த இன் உறுப்பு சிறுநீரகம், நீர் மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு சிறுநீர்ப்பை. மர மூலகம் இருக்கிறது. மர மூலகம் சார்ந்த இன் உறுப்பு கல்லீரல், மர மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு பித்தப்பை. ஆக பஞ்சபூதம் சார்ந்த உறுப்புகளை இப்போது பார்த்திருக்கிறோம். இப்போ இதுல இருக்கக்கூடிய 10 கோட்பாடுகள், அக்குபங்சர் முன்வைக்கக்கூடிய 10 கோட்பாடுகள் என்ன அப்படிங்கிறத இப்போது நாம தெரிந்து கொள்ள போறோம். 10 கோட்பாடு, இதை அக்குபங்சர்ல நாம எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஒரு மருத்துவம் என்பது 2 முக்கியமான நிலைகளை கொண்டது. ஒரு மருத்துவம் என்பது அது எந்த மருத்துவமா வேணாலும் இருக்கட்டும், அலோபதி தொடங்கி ஆங்கில மருத்துவம் தொடங்கி சித்த ஆயுர்வேத அக்குபங்சர் மருத்துவம் வரைக்குமே 2 முக்கியமான நிலைகளை கொண்டது மருத்துவம். ஒன்று, நோய் அறிதல். ஒரு நபர் நம்ம கிட்ட ஒரு தொந்தரவோட வராங்க அப்படின்னா, அவருடைய உடல்ல என்ன நோய் ஏற்பட்டிருக்கு, என்ன தொந்தரவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பெயர் நோய் அறிதல். என்ன நோய் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது, புரிந்து கொள்வதற்கு பெயர் நோய் அறிதல். நோய், அதாவது என்ன தொந்தரவு அப்படிங்கிறத புரிந்து கொண்ட பிறகு நாம் செய்ய வேண்டியது சிகிச்சை. அப்போ முதல் நிலை நோய் அறிதல், 2வது நிலை சிகிச்சை. நாம நோய் அறிதலை ஒரு மருத்துவத்துறையில் சரியாக செய்து விட்டோம் என்றால் பாதி வெற்றி அந்த மருத்துவத்துக்கு கிடைச்சிரும். ஒரு நபருக்கு எதனால ஒரு தொந்தரவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் முறையாக புரிந்து கொண்டு விட்டால் பாதி வெற்றி நமக்கு அந்த மருத்துவத்துல கிடைச்சிரும். மீதி வெற்றி எதுல இருக்கு அப்படின்னா, நம்முடைய சிகிச்சை சரியா இருக்கணும். ஏன்னா என்ன தொந்தரவு அப்படிங்கறது சரியா கண்டுபிடிச்சிட்டோம். அந்த தொந்தரவுக்கேற்ற சிகிச்சை சரியா இருந்துட்டா முழுமையான ஒரு வெற்றியை மருத்துவத்தில் காண முடியும். இப்போ நோய் அறிதல் என்கிற முதல் நிலைக்காக உதவக்கூடியதுதான் 10 கோட்பாடு. இந்த 10 கோட்பாட்டை அக்குபங்சர்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டா, ஒரு நபர் எந்த தொந்தரவோடு வந்தாலும் அவருடைய உடல்ல எந்த பஞ்சபூதம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக கண்டறிந்து அதற்கேற்றார் போல் நம்மால் சிகிச்சை கொடுக்க முடியும். ஆக இந்த 10 கோட்பாட்டை மிக மிக தெளிவாக புரிந்து கொள்வது அவசியம். இப்போ இந்த 10 கோட்பாடுன்னு சொல்லும் போது தெரிஞ்சிருச்சு. 10 கோட்பாடுகள், 10 பிரின்சிபல்ஸ் இதுல இருக்கு. அந்த 10 கோட்பாடுகளில் முதல் கோட்பாடு என்ன அப்படின்னா, வெளி உறுப்புகள் தொடர்பானது. 10 கோட்பாட்டில் நாம பார்க்க போகிற முதல் கோட்பாடு வெளி உறுப்புகள் தொடர்பானது. ஒவ்வொரு பஞ்சபூதம் சார்ந்தும் வெளி உறுப்புகள் நம்முடைய உடல்ல இருக்குன்னு சொன்னா, அந்த வெளி உறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல நெருப்பு மூலகம். நெருப்பு மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு என்ன அப்படின்னா நாக்கு. நெருப்பு மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு நாக்கு. நாக்கு தொடர்பாக ஏதாவது நமக்கு தொந்தரவு தெரியுது, நாக்குல புண்ணு வருது, அல்லது வாய்ப்புண் மாதிரி எதனா தெரியுது, எரிச்சல் அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், நம்முடைய உடல்ல நெருப்பு மூலகம் சார்ந்த பாதிப்பு இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நில மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு உதடு. நில மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு உதடு. உதடு அடிக்கடி வறண்டு போகுது, அல்லது உதட்டுல புண் அடிக்கடி ஏற்படுகிறது அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், நம்முடைய உடல்ல நில மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நில மூலகத்தை சரி செய்யும் போது உதட்டில் ஏற்படக்கூடிய தொந்தரவு எதுவாக இருந்தாலும் அது குணமாகும். அதே மாதிரி
காற்று மூலகம் தொடர்பான வெளி உறுப்பு மூக்கு. காற்று மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு மூக்கு. மூக்கு தொடர்பான எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, மூக்குல சிவப்பு நிறத்துல ரத்தம் வெளியேறும், சளி அதிகமா வெளியேறும், மூக்கில் சதை வளர்கிறது என்று கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி மூக்குல எந்த தொந்தரவு வந்தாலும், மூக்கு சார்ந்த எந்த தொந்தரவா இருந்தாலும், நாம் காற்று மூலகத்தை சரி செய்து விட்டால் அது சரியாகும். நீர் மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு காது. நீர் மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு காது. நீர் மூலகத்துல ஏதாவது சமநிலையின்மை அல்லது பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னா நமக்கு காது கேட்பதில் பிரச்சனை ஏற்படும். காதில் சீழ் வடிதல், காதுல ரத்தம் வர்றது, காது கேட்கும் திறனில் பிரச்சனை ஏற்படுவது, இது எல்லாமே நீர் மூலகம் தொடர்பான தொந்தரவுகள். நீர் மூலகத்தை சரி செய்து விட்டால் இந்த தொந்தரவு குணமாகிடும். அடுத்தபடியாக மர மூலகம். மர மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு கண்கள். கண் அடிக்கடி சிவந்து போகுது, அல்லது கண்ல புரை விழுந்தார் போன்ற ஒரு தொந்தரவு ஏற்படுகிறது. இந்த மாதிரி கண் சம்பந்தப்பட்ட கிட்ட பார்வை, தூர பார்வை, எது மாதிரியான தொந்தரவுகளா இருந்தாலும் நம்முடைய உடல்ல மர மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். நெருப்பு மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு நாக்கு, நில மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு உதடு, காற்று மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு மூக்கு, நீர் மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு காது, மர மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு கண்கள். இந்த வெளி உறுப்பு சார்ந்த புரிதல் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் முதல் கோட்பாடு. முதல் கோட்பாடு எதை பற்றி சொல்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு பஞ்சபூதம் சார்ந்த வெளி உறுப்புகளை பற்றியும் சொல்கிறது. அக்குபங்சர்ல முதல் கோட்பாடு எதனை பற்றி நமக்கு விளக்குகிறது என்று பார்த்தால், ஒவ்வொரு பஞ்சபூதம் சார்ந்த வெளி உறுப்புகளின் தன்மை பற்றி விளக்குகிறது. இரண்டாவது கோட்பாட்டுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய கதையை பார்த்துவிட்டு இரண்டாவது கோட்பாட்டுக்கு போகும்போது நமக்கு இன்னும் புரியும்படியா இருக்கும். என்ன அப்படின்னா, நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு நபருடைய வீட்டில் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு வச்சுக்குவோம். உதாரணமா வீடு பால் காய்ச்சுறாங்க, புதிய வீடு கட்டியிருக்காங்க, புதுமனை புகுவிழா நடைபெறுகிறது, நாளைக்கு நடைபெறுகிறது அப்படின்னு வச்சுக்குவோம். நமக்கு தெரிந்த ஒரு நபர், அவருடைய வீட்டுல புதுமனை புகுவிழா நடைபெறுகிறது, நாளைக்கு விடியற் காலையில அவருடைய வீட்டில் நிகழ்ச்சி. இப்போ நம்ம எல்லாருமே புறப்பட்டு அவருடைய வீட்டுக்கு அதிகாலையில் செல்ல வேண்டும். அப்போ முந்தைய நாள் இரவு, அதாவது இப்போது அவருடைய வீட்டுல என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, அந்த வீட்டுல என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா, வீட்டுல என்னென்ன அலங்காரங்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ, என்னென்ன முக்கியமான வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வெளியே கோலமிடுவது தொடங்கு முக்கியமான வேலைகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. செய்து முடித்துட்டு ஒரு 10 மணிக்கு, இரவு 10 மணிக்கு உறங்க போறாங்க. இரவு 10 மணிக்கு உறங்க சென்றவர்கள் அசதியில நல்லா தூங்கிட்டாங்க. விடியற் காலையில நல்ல நேரம் ஆகுது, எழுந்து பாக்குறாங்க. பார்த்தா வீட்டுக்கு வெளியே ஒரு முழங்கால் அளவுக்கு தண்ணி தேங்கி நிக்குது. வீட்டுக்கு வெளியே முழங்கால் அளவுக்கு தண்ணி தேங்கி நிக்குது. எப்படி இந்த தண்ணி வந்துச்சுன்னு பார்த்தா, இரவு முழுக்க நல்ல மழை, மழை பெய்து வீட்டுக்கு வெளியே முழங்கால் அளவுக்கு தண்ணி தேங்குது. இப்போ வீட்டுக்கு முக்கியமான விருந்தாளிகள் வந்துகிட்டு இருக்காங்க, வரப்போறாங்க. அதுக்குள்ள இந்த தண்ணியை அப்புறப்படுத்தி ஆகணும், இல்லைன்னா நிகழ்ச்சி, அதாவது விழா நடக்கிறதுல கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும். அப்போ விரைவில் அந்த தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு நபரும் யோசிக்கிறாங்க. அங்க அந்த வீட்டுல இருந்த ஒவ்வொரு நபரும் யோசிக்கிறாங்க. அந்த வீட்டில் இருந்த ஒரு அப்பா, குடும்ப தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பக்கத்துல ஒரு கால்வாய் இருக்கிறது, பக்கத்துல ஒரு கால்வாய் இருக்கிறது. அந்த கால்வாயோடு இந்த தண்ணீரை இணைத்து வைத்து விட்டால், ஒரு காவா மாதிரி அமைச்சு அந்த தண்ணீரை இதோட இணைச்சிட்டா
அந்த கால்வாய் வழியாக இங்க இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் வெளியே போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இந்த யோசனை எல்லாருக்கும் ஓரளவுக்கு சரியா தான் பட்டுச்சு. இங்க நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நீர் என்கிற ஒரு பஞ்சபூதம் இருக்கிறது. அந்த நீர் என்கிற பஞ்சபூதத்தை சரி செய்வதற்கு இன்னொரு நீர் என்கிற பஞ்சபூதத்தோடு இணைக்கிறோம். வீட்டுக்கு வெளியே தண்ணீர் தேங்கி இருக்கிறது, கால்வாயில இருக்கக்கூடிய தண்ணீரோடு இணைக்க போகிறோம். நீர் பிளஸ் நீர், நீரையும் நீரையும் இணைக்கிறோம். இன்னொரு நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மணல் மூட்டைகளை எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல போட்டுட்டா அந்த தண்ணீர் வந்து அந்த தண்ணீரை இந்த மணல் வந்து உறிஞ்சிரும், மண் வந்து உறிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. யோசித்து பார்த்தால் இதுவும் ஒரு வகையில் சரியான யோசனையாகத்தான் தெரிகிறது. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா, நீர் என்கிற பஞ்சபூதத்தையும் நிலம் என்கிற பஞ்சபூதத்தையும் இணைக்கிறார்கள். நீர் என்கிற பஞ்சபூதத்தையும் நிலம் என்கிற பஞ்சபூதத்தையும் இணைக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு வாய்க்கால் மாதிரி அமைத்து பக்கத்துல இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்கும் மரங்களுக்கு தண்ணீர், அந்த தண்ணி வந்து போகிற மாதிரி ஒரு வழி செஞ்சு விடுறாங்க. ஒரு வகையில பார்த்தால் இதுவும் சரியான யோசனை தான். அப்போ நீரையும் மரத்தையும் இணைக்கிறார்கள். இன்னொரு நபர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது காற்று அதிகமா அடிக்கக்கூடிய காலம், காற்று அடிச்சா கொஞ்சம் கொஞ்சமா இந்த தண்ணீருடைய அளவு வந்து குறைய வாய்ப்பு இருக்கு, தண்ணீர் வந்து இந்த காற்றுக்கு ஆவியாக வாய்ப்பு இருக்கு, அதனால குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு வகையில பார்த்தா, ஓரளவுக்கு ஒரு வகையில பார்த்தா இதுவும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான். அப்போ இந்த இடத்துல நீரையும் காற்றையும் இணைக்கிறோம். இன்னொரு நபர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காற்று மட்டும் கிடையாது, வெயிலும் கொஞ்சம் அடிக்குது, விடியற் காலையில வெயில் வர தொடங்குது, கொஞ்சம் வெயில் அடிச்சா இந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சிரும், தண்ணீர் வற்றி விடும் என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல நீரையும் நெருப்பையும் இணைக்கிறோம். முதல்ல நீரையும் நீரையும் இணைத்தோம், நீரையும் நிலத்தையும் இணைத்தோம், நீரையும் மரத்தையும் இணைத்தோம், நீரையும் காற்றையும் இணைத்தோம், நீரையும் நெருப்பையும் இணைத்தோம். ஆக நம்ம சித்தர் பாடல்கள்ல சொல்லுவோம், அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும். இந்த எடுத்துக்காட்டின் மூலம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நம்முடைய வீட்டுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தொந்தரவு ஏற்படுகிறது, ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது, அதை எப்படி சரி செய்யறது பஞ்சபூதங்களை வைத்து அப்படிங்கிறத பார்த்தோம். இதேதான் நம்முடைய உடலுக்குள்ளும், அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும். நமக்கு வெளியே என்ன நடக்குதோ அதுதான் நம்முடைய உடலுக்குள்ளும் நிகழ்கிறது. நமக்கு வெளியே எந்தெந்த பஞ்சபூதங்கள் மாற்றங்கள் நிகழ்வதை நாம பார்க்கிறோமோ அதே அம்சங்கள் நம்முடைய உடலுக்குள்ளும் இருக்கிறது. நம்முடைய உடல்ல எந்த தொந்தரவு ஏற்பட்டாலும் ஒரு பஞ்சபூதத்தை அதே பஞ்சபூதத்தோடு இணைப்பதன் மூலமாகவோ அல்லது மற்றொரு பஞ்சபூதத்தோடு இணைப்பதன் மூலமாகவோ சரி செய்ய முடியும். உதாரணமா, காது கேட்பதில் பிரச்சனை, காது கேட்பதில் பிரச்சனை. காது என்பது நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது நீர் மூலகம் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லிடுது. அப்போ நீர் மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த நீர் மூலகத்தை மீண்டும் நீர் மூலகத்தோட இணைக்கக்கூடிய ஒரு புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கணும், அல்லது வேறு ஏதாவது ஒரு பஞ்சபூதத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கணும். அது எப்படி சிகிச்சை கொடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ இரண்டாவது கோட்பாடு பற்றி பார்க்க போறோம். முதல் கோட்பாடு பார்த்திருந்தோம், இப்போ இரண்டாவது கோட்பாடு பற்றி பார்க்க போறோம். இந்த இரண்டாவது கோட்பாட்டுக்கு பெயர் நிறம். இரண்டாவது கோட்பாட்டுக்கு பெயர் நிறம். இந்த இரண்டாவது கோட்பாடு நிறம் வந்து எதை பற்றி சொல்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு பஞ்சபூதம் சார்ந்த நிறங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு விளக்கத்தை நமக்கு வழங்குகிறது. முதலில் நெருப்பு மூலகம் சார்ந்த நிறம் சிவப்பு நிறம். நெருப்பு மூலகம் சார்ந்த நிறம் சிவப்பு நிறம். சிவப்பு நிறத்துல நம்முடைய உடல்ல என்ன தொந்தரவு தெரிந்தாலும் அவை அனைத்துமே நெருப்பு மூலகம் சார்ந்தது. மூக்குல சளி சிவப்பு நிறத்துல ரத்தம் கலந்து வரும், ரத்த வாந்தி எடுக்கிறாங்க, தோல்ல சிவப்பு சிவப்பா தடிச்சு போன மாதிரி இருக்கு, மலம் சிவப்பு நிறத்துல ரத்தம் கலந்து வருகிறது, சிறுநீர்ல ரத்தம் வருது, இந்த மாதிரி உதிரப்போக்கு சிவப்பு நிறத்துலதான் வருது, அதிகமா வருது அப்படின்னா இந்த சிவப்பு நிறம் எதிரெல்லாம் வருகிறதோ அவை அனைத்துமே
நெருப்பு மூலகம் சார்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நில மூலகம். நில மூலகம் சார்ந்த நிறம் மஞ்சள் நிறம். நில மூலகம் சார்ந்த நிறம் மஞ்சள் நிறம். இந்த மஞ்சள் நிறத்துல நம்ம எந்த தொந்தரவை பார்த்தாலும் அவை அனைத்துமே நில மூலகம் சார்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமா கண்கள்ல மஞ்சள் காமாலை ஏற்படக்கூடிய நேரத்துல மஞ்சள் நிறத்துல படிந்து போயிருக்கும். சளி சிவப்பு சில நேரங்கள்ல அதி மஞ்சள் நிறத்துல வரும். வாந்தி மஞ்சள் நிறத்துல வரும். சிறுநீர் மஞ்சள் நிறத்துல கழியும். இது மாதிரி எதுவெல்லாம் நமக்கு மஞ்சள் நிறத்தில் தெரிகிறதோ அதுவெல்லாம் நிலமூலக பாதிப்பை நமக்கு தெரியப்படுத்தக்கூடியது. காற்று மூலகம் சார்ந்த நிறம் வெள்ளை நிறம். காற்று மூலகம் சார்ந்த நிறம் வெள்ளை நிறம். வெள்ளை நிறத்தில் நமக்கு எந்த தொந்தரவு எல்லாம் ஏற்படுகிறதோ அவை அனைத்துமே காற்று மூலகம் சார்ந்தது. உதாரணமாக தோல்ல வெள்ளை நிறத்துல தேமல் ஏற்படுகிறது, அப்போ அது காற்று மூலகம் சார்ந்த தொந்தரவு. வெள்ளைப்படுதல், பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் ஏற்படுகிறது, அப்போது புரிந்து கொள்ள வேண்டும் காற்று மூலகம் சார்ந்த தொந்தரவு. இது மாதிரி நம்முடைய உடல்ல வெள்ளை நிறத்துல எந்தெந்த தொந்தரவு எல்லாம் தருகிறதோ அவை அனைத்துமே காற்று மூலகம் சார்ந்த பாதிப்பை உணர்த்தக்கூடியது. அடுத்தபடியாக நீர் மூலகம். நீர் மூலகம் சார்ந்த நிறம் கருப்பு நிறம். கருப்பு நிறத்துல நம்முடைய உடல்ல என்ன தொந்தரவுகள் எல்லாம் தெரிகிறதோ அவை அனைத்துமே நீர் மூலகம் சார்ந்த தொந்தரவுகள். உதாரணமா தோலில் கருப்பு நிறத்துல திட்டுக்கள் ஏற்படும். நாக்குல ஒரு சிலருக்கு கருப்பு நிறத்துல நிறம் மாறி இருக்கும். இந்த மாதிரி கருப்பு நிறத்துல நம்முடைய உடல்ல என்னென்ன தொந்தரவுகள் எல்லாம் தெரிகிறதோ அவை அனைத்துமே நீர் மூலகம் சார்ந்த பாதிப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக மர மூலகம் சார்ந்த நிறம் பச்சை நிறம். பச்சை நிறத்துல நமக்கு என்ன தொந்தரவுகள் எல்லாம் தெரிகிறதோ அவை அனைத்துமே மர மூலகம் சார்ந்தது. வாந்தி பச்சை நிறத்துல வருது அப்படின்னா மர மூலகம் சார்ந்த தொந்தரவு. ஆக ஒரு நபர் வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்னா கூட ஒரு அக்குபங்சர் மருத்துவரா இருக்கக்கூடிய நபர் என்ன கேட்கணும் அப்படின்னா, வாந்தி எந்த நிறத்துல வந்துச்சு? வெள்ளை நிறத்துல வந்தா காற்று மூலகம், மஞ்சள் நிறத்துல வந்தா நில மூலகம், சிவப்பு நிறத்துல வந்தா நெருப்பு மூலகம், பச்சை நிறத்துல வந்தா மர மூலகம். ஆக நிறத்தை வைத்து எந்த மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம்ம இதுக்கு முன்னாடி கதை சொல்லும் போது சொல்லியிருந்தோம், எந்த பாதிப்பாக இருந்தாலும் ஒரு பஞ்சபூதத்தை இன்னொரு பஞ்சபூதத்தோடு இணைக்க வேண்டும், அல்லது ஒரு பஞ்சபூதத்தை அதே பஞ்சபூதத்தோடு இணைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு நபருக்கு கண்ணுல பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படின்னா கண்ணுல மஞ்சள் நிற திட்டுகள் ஏற்படுகிறது. கண்ணில் மஞ்சள் நிற திட்டுகள் ஏற்படுகிறது. இதற்கு நாம் புள்ளி, சரியான அக்குபங்சர் புள்ளியை தேர்வு செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்வது அப்படிங்கிறத நாம பார்க்கணும் இல்லையா? இதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, முதலில் கண் என்பது எந்த பஞ்சபூதம் சம்பந்தப்பட்ட வெளி உறுப்பு அப்படிங்கிறத பார்க்கணும். கண் என்பது எந்த பஞ்சபூதம் சம்பந்தப்பட்ட வெளி உறுப்பு அப்படிங்கிறத பார்க்கணும். கண் என்பது மர மூலகம் சம்பந்தப்பட்ட வெளி உறுப்பு என்பதை முதல் கோட்பாட்டில் பார்த்தோம். கண் என்பது மர மூலகம் சம்பந்தப்பட்ட வெளி உறுப்பு என்பதை முதல் கோட்பாட்டிலே பார்த்தோம். மஞ்சள் நிறத்துல இருக்கு, கண் மஞ்சள் நிறத்துல இருக்கு அப்படின்னா மஞ்சள் நிறம் என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட நிறம் அப்படின்னா நில மூலகம் சம்பந்தப்பட்ட நிறம். கண்ல மஞ்சள் நிறமா இருக்கு அப்படின்னா அங்க கண் மஞ்சள், மர மூலகமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நில மூலகமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக மரத்தையும் நிலத்தையும் இணைக்கக்கூடிய அக்குபங்சர் புள்ளி ஒண்ணு நம்முடைய உடல்ல இருக்கு. மரத்தையும் நிலத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தொந்தரவு குணமாகிடும். ஆக நம்முடைய உடல்ல இது மாதிரி எந்த தொந்தரவு வந்தாலும் அது எந்த பஞ்சபூத பாதிப்பால் ஏற்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மரத்தையும் நிலத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி என்ன, அக்குபங்சர் புள்ளி என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த வகுப்புல, தொடர் வகுப்புல பார்ப்போம்.
இதுல எப்படி இரண்டு பஞ்சபூதங்கள் பாதிக்கப்படுகிறது என்பதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அடுத்து காதுல ரத்தம் வருது. காதுல ரத்தம் வருது. காது என்பது எந்த பஞ்சபூதம் சம்பந்தப்பட்ட உறுப்பு அப்படின்னு பார்த்தா நீர் மூலகம். காது என்பது நீர் மூலகம் சார்ந்த உறுப்பு. ரத்தம் வருது. ரத்தம் எந்த நிறத்துல வருது அப்படின்னு பார்த்தா சிவப்பு நிறத்துல வருது. அப்போ ரத்தம் என்பது நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்டது. சிவப்பு நிறம் என்பது நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்டது. அப்போ ரத்தம் வருது அப்படிங்கறத நெருப்பு மூலகம் சார்ந்த பாதிப்பா பார்க்கலாம். காது என்பது நீர், ரத்தம் சிவப்பு நிறத்தில் வருவதால் நெருப்பு. அப்போ நீரையும் நெருப்பையும் இணைக்கக்கூடிய புள்ளிக்கு இந்த இடத்துல சிகிச்சை கொடுக்கும் போது அந்த தொந்தரவு குணமாகும். இதுவே சிவப்பு நிறத்துல வரல, பதிலாக மஞ்சள் நிறத்துல சீழ் மாதிரி வெளியேறுகிறது. காதுல மஞ்சள் நிறத்துல சீழ் மாதிரி வெளியேறுகிறது அப்படின்னா அதற்கு எந்த இரண்டு பஞ்சபூதங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தால், காது என்பது நீர், ஏற்கனவே பார்த்திருந்தோம். மஞ்சள் நிறம் என்பது நிலம். அப்போ நீரும் நிலமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ல மஞ்சள் நிறத்துல வந்தா மரமும் நிலமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தோம். உதாரணமா கண் அதிகமா சிவந்து போன மாதிரி சிவப்பு நிறத்துல இருக்கு அப்படின்னா எந்த இரண்டு பஞ்சபூதங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தால், கண் என்பது மரம், சிவப்பு நிறம் என்பது நெருப்பு. அப்போ மரமும் நெருப்பும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மூக்குல சளி வருது. சளி வெள்ளை நிறத்துல வந்தா எந்த இரண்டு மூலகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது? மஞ்சள் நிறத்துல வந்தா எந்த இரண்டு மூலகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது? சிவப்பு நிறத்தில் வந்தால் எந்த இரண்டு மூலகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சளி வெள்ளை நிறத்துல வந்தா, பொதுவா மூக்கு அப்படிங்கிறதே காற்று மூலகம் சம்பந்தப்பட்ட உறுப்பு. மூக்குலதான் சளி வருது. அப்ப காற்று மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளை நிறத்துல வருது அப்படின்னா வெள்ளை நிறம் என்பதும் காற்று மூலகம் சம்பந்தப்பட்ட நிறம். காற்றும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. காற்று பிளஸ் காற்று. இதுவே சளி மஞ்சள் நிறத்தில் வருகிறது அப்படின்னா எந்த இரண்டு பஞ்சபூதங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தால், மூக்கு என்பது காற்று மூலகம் சம்பந்தப்பட்டது. மஞ்சள் நிறத்தில் வருகிறது என்றாலே நிலம் அந்த இடத்துல வந்துருச்சு. அப்போ காற்றும் நிலமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சளி சிவப்பு நிறத்தில் ரத்தம் கலந்து வந்தா எந்த இரண்டு மூலகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு? சளி பொதுவா மூக்குல இருந்து வருவதால் காற்று. அதே மாதிரி ரத்தம் சிவப்பு நிறத்துல இருக்கு, நெருப்பு. காற்று பிளஸ் நெருப்பு இரண்டு பஞ்சபூதங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நமக்கு வாய் புண் வருகிறது, உதட்டுல வெள்ளை நிறத்துல புண் வருது அப்படின்னா எந்த இரண்டு பஞ்சபூதங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனித்தோம் என்றால், உதடு என்பது நில மூலகம் சார்ந்தது. உதடு என்பது நில மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு. வெள்ளை நிறத்துல இருக்கு அப்படின் போது நமக்கு தெரிஞ்சிச்சு, வெள்ளை நிறம் என்பது காற்று மூலகம் தொடர்புடைய நிறம். அப்போ நிலமும் காற்றும் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. இதுவே சிவப்பு நிறத்துல புண்ணு மாதிரி இருக்கு உதட்டுல அப்படின்னா எந்த இரண்டு மூலகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, உதடு என்பது நில மூலகம் நமக்கு தெரிந்தது. சிவப்பு நிறம் என்பது நெருப்பு மூலகம். அப்போ நிலமும் நெருப்பும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நம்ம முதல் இரண்டு கோட்பாடு தான் பார்த்திருக்கிறோம். இந்த இரண்டு கோட்பாடுகளை வைத்தே நம்முடைய உடல்ல ஏற்படக்கூடிய பல தொந்தரவுகள் எந்த இரண்டு பஞ்சபூதங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக மூன்றாவது கோட்பாடு சார்ந்து பார்க்க போறோம். இந்த மூன்றாவது கோட்பாடு எது பற்றியது அப்படின்னா நீர் சுரப்பு. முதல் கோட்பாடு வெளி உறுப்பு சார்ந்தது. இரண்டாவது கோட்பாடு நிறம் சார்ந்தது. மூன்றாவது கோட்பாடு நீர் சுரப்பு சார்ந்தது. இப்போது நீர் சுரப்பு, அதாவது ஒவ்வொரு பஞ்சபூதம் சார்ந்த நீர் சுரப்பு என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க போறோம்.
முதலில் நெருப்பு மூலகம். நெருப்பு மூலகம் சார்ந்த நீர் சுரப்பு என்ன அப்படின்னா வியர்வை. ஒரு நபருக்கு அதிகமா வியர்வை வெளியேறிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும் நெருப்பு மூலக பாதிப்பு இருக்கு. வியர்வையே வரமாட்டேங்குது, எவ்வளவோ உடல் உழைப்பு இருந்தாலும் கூட வியர்வையே வரமாட்டேங்குது அப்படின்னாலும் புரிந்து கொள்ள வேண்டும் நெருப்பு மூலகம் சார்ந்த பாதிப்பு இருக்கிறது. நெருப்பு மூலகம் சார்ந்த நீர் சுரப்பு வியர்வை. நில மூலகம் சார்ந்த நீர் சுரப்பு உமிழ்நீர். நில மூலகம் சார்ந்த நீர் சுரப்பு உமிழ்நீர். காற்று மூலகம் சார்ந்த நீர் சுரப்பு சளி, தும்மல், கோழை. காற்று மூலகம் தொடர்பான நீர் சுரப்பு சளி, தும்மல், கோழை ஆகிய மூன்றும் காற்று மூலகம் தொடர்பான நீர் சுரப்பு. சளி நமக்கு தெரிஞ்சது, தும்மல் நமக்கு தெரிஞ்சது, கோழை அப்படின்னா என்ன? சளியே நீர் தன்மையோடு வந்தா அதை சளின்னு சொல்றோம். சளியை கொஞ்சம் கட்டியான தன்மையோடு வந்தா அதை கோழை என்று நம்ம அழைக்கலாம். ஆக சளி, கோழை, தும்மல் இந்த மூன்றுமே காற்று மூலகம் தொடர்பான நீர் சுரப்பு. நீர் மூலகம் தொடர்பான நீர் சுரப்பு என்ன அப்படின்னா சிறுநீர், விந்து, மாதவிடாய் குருதி. சிறுநீர், விந்து, மாதவிடாய் குருதி இந்த மூன்றுமே நீர் மூலகம் தொடர்பான நீர் சுரப்பு. அதாவது சிறுநீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவா இருந்தாலும் சரி, ஆண் தன்மை பெண் தன்மை, அதாவது பொதுவா குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட எந்த தொந்தரவா இருந்தாலும் சரி, அவை அனைத்துமே நீர் மூலகம் சம்பந்தப்பட்டது. நீர் மூலகத்தை நாம் பலப்படுத்தி விட்டால் குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனை வராது. ஆக நீர் மூலகத்தை நாம் பலப்படுத்தும் போது குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும். அடுத்தபடியாக மர மூலகம் சார்ந்த நீர் சுரப்பு. மர மூலகம் சார்ந்த நீர் சுரப்பு என்ன அப்படின்னா கண்ணீர். ஒரு சில நபர்கள் அழமாட்டாங்க, ஆனா சும்மாவே கண்ணுல இருந்து தண்ணி வரும். எதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அவர்களுடைய உடல்ல மர மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய உடல்ல மர மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக மர மூலகம் சார்ந்த நீர் சுரப்பு கண்ணீர். இந்த நீர் சுரப்பை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். நெருப்பு மூலகம் சார்ந்த நீர் சுரப்பு வியர்வை. நில மூலகம் சார்ந்த நீர் சுரப்பு உமிழ்நீர். காற்று மூலகம் சார்ந்த நீர் சுரப்பு சளி, தும்மல், கோழை ஆகிய மூன்றும் காற்று மூலகம் சார்ந்த நீர் சுரப்பு. நீர் மூலகம் சார்ந்த நீர் சுரப்பு சிறுநீர், விந்து, மாதவிடாய் ஆகிய மூன்றும் நீர் மூலகம் சார்ந்த நீர் சுரப்பு. மர மூலகம் சார்ந்த நீர் சுரப்பு என்ன அப்படின்னா கண்ணீர். இதுவரைக்கும் 3 கோட்பாடுகள் பற்றி பார்த்திருக்கிறோம். முதல் கோட்பாடு வெளியுறுப்பு, இரண்டாவது கோட்பாடு நிறம், மூன்றாவது கோட்பாடு நீர் சுரப்பு. அடுத்ததாக 4வது கோட்பாடு பற்றி பார்க்க போறோம். இந்த 4வது கோட்பாடு எது பற்றியது அப்படின்னா சுவையை பற்றியது. அக்குபங்க்சர்ல இருக்கக்கூடிய
நான்காவது கோட்பாடு சுவை பற்றியது. ஒவ்வொரு பஞ்சபூதமும் எந்தெந்த சுவை சார்ந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க போறோம். முதலில் நெருப்பு மூலகம். நெருப்பு மூலகம் சார்ந்த சுவை என்ன அப்படின்னா கசப்பு சுவை, துவர்ப்பு சுவை. நெருப்பு மூலகம் சார்ந்த சுவை கசப்பு சுவை, துவர்ப்பு சுவை. நில மூலகம் சார்ந்த சுவை என்ன அப்படின்னா இனிப்பு சுவை. ஒரு நபருக்கு நெருப்பு மூலகம் சார்ந்த தொந்தரவு இருக்கிறது. உதாரணமா நெருப்பு மூலகம் சார்ந்த உறுப்பு இதயம், இதயம் சம்பந்தமான தொந்தரவு இருக்கு அப்படின்னா ஒண்ணு அவருடைய உடல்ல கசப்பு சுவையையோ துவர்ப்பு சுவையோ அதிகமா எடுத்திருப்பாங்க உணவுல, அல்லது உணவில் கசப்பு சுவையையோ துவர்ப்பு சுவையோ மிக குறைவான அளவில் எடுத்திருப்பாங்க. கசப்பு சுவையையும் துவர்ப்பு சுவையையும் அதிகமாக எடுத்திருந்தாலோ அல்லது குறைவாக எடுத்திருந்தாலோ நெருப்பு மூலகம் பாதிக்கப்படும். மிகினும் குறையினும் நோய். நில மூலகம் சார்ந்த சுவை இனிப்பு சுவை என்று சொல்லியிருந்தோம். ஒரு நபருக்கு நில மூலகம் சார்ந்த தொந்தரவு ஏற்படுகிறது அப்படின்னா இனிப்பு சுவையை குறைவாக எடுத்திருந்தாலோ அல்லது மிக அதிகமாக எடுத்திருந்தாலோ நில மூலகம் சார்ந்த தொந்தரவு ஏற்படும். காற்று மூலகம் சார்ந்த சுவை காரச்சுவை. காற்று மூலகம் சார்ந்த சுவை காரச்சுவை. காரச்சுவையை உணவில் மிக அதிகமாக எடுத்திருந்தாலோ அல்லது குறைவாக எடுத்திருந்தாலோ காற்று மூலகம் சார்ந்த தொந்தரவு நம்முடைய உடல்ல ஏற்படும். நீர் மூலகம் சார்ந்த சுவை உப்பு சுவை அல்லது உவர்ப்பு சுவை. உப்பு சுவையை நாம் தேவைக்கு அதிகமாக உணவில் எடுத்திருந்தாலோ அல்லது தேவைக்கு குறைவாக உணவில் எடுத்திருந்தாலோ நீர் மூலகம் சார்ந்த தொந்தரவு ஏற்படும். அடுத்ததாக மர மூலகம். மர மூலகம் சார்ந்த சுவை புளிப்பு சுவை. புளிப்பு சுவையை தேவைக்கு அதிகமாக எடுத்திருந்தாலோ அல்லது தேவைக்கு குறைவாக எடுத்திருந்தாலோ நமக்கு மர மூலகம் சார்ந்த தொந்தரவு உடல்ல ஏற்படும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். நெருப்பு மூலகம் சார்ந்த சுவை கசப்பு, துவர்ப்பு. நில மூலகம் சார்ந்த சுவை இனிப்பு. காற்று மூலகம் சார்ந்த சுவை காரம். நீர் மூலகம் சார்ந்த சுவை உப்பு சுவை. மர மூலகம் சார்ந்த சுவை புளிப்பு சுவை. இதுல நம்ம சொன்ன ஒரு விடயம் என்ன அப்படின்னா ஒரு சுவை மிகுந்தாலோ அல்லது குறைந்தாலோ உடலில் நோய் செய்யும் என்று சொல்லியிருந்தோம். அந்த சுவை மிகுந்ததா குறைந்ததா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த பஞ்சபூதம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எந்த சுவையை நான் எடுத்துக்கொள்வது என்றெல்லாம் நாம் எப்படி புரிந்து கொள்வது என்றால் அதற்கு மிக மிக எளிமையான ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உடலே மருத்துவர். நம்முடைய உடல்தான் மருத்துவர். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது உடலின் மொழியை கேட்டு அதனை பொறுத்து நாம் செயல்பட வேண்டும். எப்படி உடலின் மொழியை கேட்பது? நமக்கு நன்றாக பசி எடுக்கும் போது இந்த சுவை உடலுக்கு தேவை என்பதை நமக்கு உடலே உணர்த்தும். இந்த சுவை சாப்பிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்றும். அல்லது இந்த உணவை சாப்பிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். நமக்கு பிடித்து சாப்பிடுவோம். அந்த உணவை அந்த நேரத்தில் உட்கொள்வதுதான் நமக்கு பொருந்தக்கூடிய சுவையை உட்கொள்வது. உதாரணமாக ஒரு நேரத்துல எனக்கு வாழைப்பழம் சாப்பிட்டால் சிறப்பு அப்படின்னு தோன்றுது அப்படின்னா வாழைப்பழம் என்பது இனிப்பு சுவை. பழுத்த வாழைப்பழம் என்பது இனிப்பு சுவையை கொண்டது. அப்போ இனிப்பு சுவை குறைந்த அளவு துவர்ப்பு சுவை இனிப்பு சுவையை கொண்டது. அப்போ இனிப்பு சுவை அந்த நேரத்துல எனக்கு உடலுக்கு தேவை அப்படிங்கிற ஆக நம்முடைய உடல் எந்த சுவையை சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறதோ அதை பொறுத்து நாம் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, எனக்கு இந்த
எந்த எந்த சுவை சாப்பிட வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதைத்தான் சாப்பிட வேண்டும் என்பது தெளிவா புரியுது. ஆனா நான் நகரத்துக்கு போறேன். ஏதோ ஒரு நகரங்களுக்கு செல்லும் போது இனிப்பகங்கள் அதிகமா பார்க்கிறோம் அல்லது உணவகங்களை பார்க்கிறோம். அங்க உணவுகள் இருக்கு. இட்லி, தோசை இருக்கு. நமக்கு பிடித்த துரித உணவுகள் இருக்கிறது. அதனை பார்த்த உடனே உதாரணமா ஒரு மைசூர் பாக்கு பாக்குறேன் அப்படின்னா எனக்கு இனிப்பு சுவை சாப்பிடும் போல தோணுது. இனிப்பு சுவை சாப்பிட வேண்டும் என்று தோன்றுகிறது. இதை செய்யலாமா? ஒரு இனிப்பான ஒரு பலகாரத்தை பார்த்தவுடன் இனிப்பான உணவை சாப்பிட வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அது சரியா? ஏன்னா இப்ப என்னுடைய உடல் தான் என்கிட்ட பேசுது. நம்முடைய உடல் தான் சிறந்த மருத்துவர். உடல் தான் நம்ம கிட்ட சொல்லுது, இனிப்பு சுவையை போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லுது. அதை செய்யலாமா என்று கேட்டால் இதுலதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு எந்த சுவை, எந்த உணவு தேவை என்பதை ஒரு பொருளை பார்த்து நாம் சொல்லக்கூடாது. மைசூர் பாக்கு இருக்கு அல்லது லட்டு இருக்கு அப்படின்னா அதை பார்த்து விட்டு எனக்கு இனிப்பு சுவை சாப்பிட வேண்டும் என்ற ஒரு உணர்ச்சியை நான் எனக்கு நானே ஏற்படுத்தக்கூடாது. பதிலாக அதனை பார்க்காமலே லட்டு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா இப்போ லட்டு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு தோன்றினால் அது உடலின் மொழி. அதனை நாம் கேட்க வேண்டும். அதாவது நம்ம இயல்பாக இருக்கும்போது நம்முடைய எண்ணத்தில் எது சாப்பிட வேண்டும், எந்த சுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதன்படி அந்த சுவையை எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஒரு பொருளை பார்த்த பிறகு அந்த இதை சாப்பிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது அப்படின்னா அது பொருத்தமற்றது. அது நம்முடைய உடலை அதுதான் மிகினும் குறையினும் நோய் என்ற ஒரு நிலையை அந்த ஒரு சூழல் தான் ஏற்படுத்தும். ஆக நமக்கு பசி எடுக்கும் போது எந்த சுவை தேவையோ அந்த சுவையை சரியான அளவில் முறையாக எடுத்துக்கொள்ளும் போது உடலில் நோய் ஏற்படாது. இந்த வித்தியாசத்தை, வேறுபாட்டை இன்னும் தெளிவா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா உணர்வு, உணர்ச்சி என்று சொல்லுவாங்க. பசியை உணர்வு என்றுதான் சொல்லுவாங்க. பசி உணர்ச்சி என்று சொல்லக்கூடாது. பசி உணர்வு. உணர்வு அப்படின்னா உள்ளிருந்து எழக்கூடியது. அது வேறு எந்த விதமான தூண்டல்களுக்கும் ஆட்படாமல் உள்ளிருந்து எழ வேண்டியது. உள்ளிருந்து, அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளை பொறுத்து நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் குறையும் போது உள்ளிருந்து பசி என்ற ஒன்றை ஏற்படுத்துகிறது. நம்முடைய உடல் பசி என்ற ஒன்றை ஏற்படுத்துகிறது. அப்போது எந்த உணவை சாப்பிட வேண்டும் என்கிற அறிவிப்பையும் அந்த உணர்வு தான் நமக்கு வழங்குகிறது. இந்த உணவை சாப்பிட வேண்டும் என்கிற உணர்வை தான் நமக்கு வழங்குகிறது. இது உணர்வு. அதன்படி செயல்பட்டால் நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும். இனிப்பு சாப்பிட வேண்டும் என்று தோன்றுகிறதா, இனிப்பு எடுத்துக்கலாம். கசப்பு சாப்பிட வேண்டும் என்று தோன்றுகிறதா, கசப்பு எடுத்துக்கலாம். பதிலாக ஒரு விடயத்தை பார்த்த பிறகு, ஒரு இனிப்பகத்தில் ஒரு இனிப்பை பார்த்த பிறகு எனக்கு சாப்பிட வேண்டும் என்று தோன்றினால் அதற்கு பெயர் உணர்ச்சி. ஆக உணர்ச்சியின் பால், இந்த இடத்துல பசி உணர்ச்சியின் பால் நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்முடைய உடலுக்கு அது தீமையை அளிக்கும். பசி உணர்வின் அடிப்படையில் நாம் செயல்பட்டால் அது நம்முடைய உடலுக்கு நன்மை பயக்கும். ஆக இதுதான் உணவு அப்படிங்கிற ஒன்றினை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். ஆக இன்றைய வகுப்புக்கான பாடம் இதுதான். முதல்ல இன் யாங் உறுப்புகள் சார்ந்து பார்த்திருந்தோம். ஒவ்வொரு பஞ்சபூதம் சார்ந்த இன் உறுப்பு என்ன, யாங் உறுப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். உடல்ல மொத்தமா அக்குபங்சரின் அடிப்படையில 12 முக்கியமான உறுப்புகள் அமைந்திருக்கின்றன. அதுல 6 உறுப்புகள் இன் உறுப்புகள், 6 உறுப்புகள் யாங் உறுப்புகள். அதை எப்படி பஞ்சபூதங்களின் அடிப்படையில் பிரிப்பது என்பது சார்ந்து பார்த்திருந்தோம். 10 கோட்பாடு சார்ந்து பார்த்திருந்தோம். அதுல சில கோட்பாடுகளை பற்றி மட்டும் இன்றைய வகுப்புல பார்த்திருக்கிறோம். முதல் கோட்பாடு வெளி உறுப்பு, 2வது கோட்பாடு நிறம், 3வது கோட்பாடு நீர் சுரப்பு, 4வது கோட்பாடு சுவை ஆகியவற்றை பற்றியெல்லாம் பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்புக்கான பாடம் இதுதான். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்போது கேட்கலாம். வாழ்க வளமுடனுங்க. மிக சிறப்பாக இருந்தது. தங்களோட சிந்தனை உரை ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது அக்குபஞ்சர் 10 கோட்பாடுகளை பற்றி ஐயா அவர்கள், அதாவது நம்ம இலக்கியவாணன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக
அந்த நெருப்புக்கு எந்த மூலகங்கள் சார்ந்தவை, நீருக்கு, காற்றுக்கு, இப்படி பல விஷயங்களையும் சொன்னாங்க. இன்ன என்ன, யாங்னா என்ன, பஞ்சபூதங்கள்ல இந்த இன் யான் உறுப்புகள் எங்கெங்க செயல்படுது, எந்தெந்த உறுப்புகள்ல இது இருக்குன்றதையும் ஐயா சிறப்பா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இரண்டாவது கோட்பாடாக அதாவது நிறங்களை பற்றியும் மற்றும் இந்த சுரப்பிகள் எதை எதை பாதிக்கும், நெருப்பு, நிலம், காற்று எதெல்லாம் எதை எதை பாதிக்கும் என்பதையும், அது மட்டும் இல்லாம சுவை எந்த மூலகங்களோட, நெருப்பு மூலகம்னா அது எந்த சுவையை உணர்த்துகிறது என்பதை பற்றியும் மிக சிறப்பாக தெளிவாக சொன்னாங்க. இந்த கிளாஸை கேட்க கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. நாங்களே ஒரு அக்குபஞ்சர் கிளாஸ் உங்ககிட்ட இருந்தா நாங்களே கத்துப்போம் போல இருக்கு. அந்த அளவுக்கு சிறப்பா சொல்லியிருந்தீங்கய்யா. மிகச்சிறப்பு, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். ஐயா அவர்களை நம்ம வாழ்த்திடுவோம். இது இவ்வளவு நேரம் மிகச் சிறப்பாக ஐயா அவர்கள் 10 அக்குபஞ்சர் கோட்பாடுகள் பற்றி இலக்கியவாணன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக கூறியதற்காக அவர்களுக்கு நம் வாழ்த்துக்களை தெரியப்படுத்த இருக்கிறோம். அருட்பேராற்றல் கருணையினால் இலக்கியவாணன் ஐயா அவர்கள் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் மேலும் இந்த உரைகளை ரொம்ப சிறப்பாக கொடுத்திருக்கீங்க. திரும்ப திரும்ப நீங்க எங்களுக்கு இந்த அக்குபஞ்சர் புள்ளிகள் எதன் மூலமாக எந்தெந்த அக்குபஞ்சர் புள்ளிகளை இயக்கணும் என்பதை பற்றி இன்னும் நிறைய கிளாஸ் எடுக்கணும். ஐயா நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக பார்க்கும்போது சில முக்கிய அறிவிப்புகளை தொடர்ந்து நாம அடுத்ததாக கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம். முதலாவதாக அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு இறையாசிரியர் இறைமதன் ஐயா அவர்களோடு தற்சூத நிகழ்வு நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு ஆண்மை தூய்மை பெறுவோம். அதன் பிறகு நாளை காலை அதிகாலை 4:30 மணி முதல் எப்பொழுதும் போல அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறும். காலை 9 மணிக்கும் நாளை சனிக்கிழமை என்பதால் நமக்கு சிறப்பாக 3 மணிக்கு 3 தவங்கள் உள்ளன. அந்த சிறப்பு தவங்களையும் கலந்து கொண்டு அனைவரும் ஆண்மை தூய்மை பெறுவோம் என்று கூறி அடுத்ததாக கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம். ஹேண்ட் ரைஸ் பண்றவங்கள அன்மியூட் பண்றோமா? வாழ்க வளமுடன். ரெட்மி அவர்களை அன்மியூட் பண்றேன். உங்க கேள்விகளை கேட்கலாம். ரெட்மி. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்க ஐயா? வணக்கங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, எகிறு டேமேஜ் ஆகுதுன்னா எந்த இது இதாகுதுங்க ஐயா? எகிறு ரொம்ப டேமேஜ் ஆகிட்டே இருக்குண்ணா. பல்லுக்கு மேற்பக்கத்துல இருக்கக்கூடிய எகிறு பகுதியில பாதிப்பு ஏற்படுகிறது. அப்படியே கறந்துகிட்டே வருது மேலையும் கீழையுமா. இடைவெளி பல்லுங்களுக்கு இடையில இடைவெளி ஜாஸ்தி ஆகுது. ரொம்ப சிரமமா இருக்கு, பயமா இருக்கு பல்லு ஆடிருமோன்னு. அதான் எந்த இது பாதிக்குது, அதை சரி பண்றதுக்கு என்னையா செய்யணும்? பல்லுல தொந்தரவு ஏற்படுகிறது அப்படின்னா நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட பாதிப்புங்களா? அந்த பல்லு இருக்கக்கூடிய கம்ஸ், அந்த எகிர் பகுதியில பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னா நில மூலகம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு. நில மூலகம் தான் மிகுதியா பாதிக்கப்பட்டிருக்கு. இனிப்பு சுவைய உணவுல குறைவா எடுத்துக்கிறீங்களா, அதிகமா எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத கவனிங்கம்மா. நீங்க இனிப்பு சுவையை சமன்படுத்த தொடங்கும் போது இந்த தொந்தரவு படிப்படியாக குணமாக ஆரம்பிச்சிருவோம். இனிப்பு சுவை ரொம்ப ஒண்ணும் நான் சாப்பிடறது இல்லைங்க. இனிப்பு சுவை குறைவா எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் மிகுதி, அதிகப்பட்டு ரொம்ப அதிகப்படுத்திட்டா மிகுதி ஆயிடும். கொஞ்சம் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க முயற்சி செய்யுங்கம்மா. சேர்க்கும் போது மாற்றங்கள் வரும்மா. சரிங்க. வேற எதுவும் புள்ளிகள் இருக்குங்கம்மா. புள்ளிகள் நம்ம இன்னைக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்னு பார்த்தேன். நான் புள்ளிகள் படத்துல காட்டுறேங்கம்மா உங்களுக்கு. இப்ப காட்டுற போட்டோவா அந்த புள்ளியில நீங்க சிகிச்சை கொடுங்கம்மா. சரிங்கய்யா. சரிங்க, நன்றிங்க. புள்ளியினுடைய படத்தை இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேங்கம்மா. இந்த கிட்னி 3, அதாவது KID3 அப்படிங்கிற புள்ளியில நீங்க சிகிச்சை கொடுக்கலாங்கம்மா. இந்த புள்ளி எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்முடைய கால் கட்டை விரல் பக்கமா உள்புறமா இருக்கக்கூடிய கணுக்கால் மூட்டுக்கு பின்புறமாக உள்ள பள்ளத்தில் இருக்கிறது. சரிங்க. இந்த புள்ளியில உங்களுடைய ஆட்காட்டி விரலை வைத்து அழுத்தம் கொடுங்கம்மா. 2 கால்லையுமே கொடுக்கணும். தினமும் 2 நிமிடங்கள் சிகிச்சை கொடுக்கணுங்கம்மா.
சரிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க நன்றிங்க. வளமுடன். ஓகேங்கம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பெரிய நாயகி அம்மா அவர்களுக்கு அன்மியூட் பண்றேன். அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கங்கம்மா. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். உண்மையிலே இன்னைக்கு ரொம்ப நீங்க உங்களோட உச்சரிப்பு, நீங்க எடுத்த அந்த நிதானம், புரியுற மாதிரி ஒரு கேப் கொடுத்து சொன்னது உண்மையிலே எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. இந்த பஞ்சபூதங்களோட தொடர்புள்ள உறுப்புகள், அப்புறம் 4 கோட்பாடுகள் இன்னைக்கு சொன்னீங்க. அப்ப வெளி உறுப்பு தொடர்பு, அப்புறம் நிறம், நீர், சுவை. இப்ப இது வந்துங்க ஐயா, இப்போ நம்ம வயசாயிடுது இல்லைங்கய்யா. வயசாக ஆக அவங்களுக்கு வந்து காது கேட்க மாட்டேங்குது, காது கேட்குற திறன் குறையுது, கண் பார்வை குறையுது, சுவை குறையுது. இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறதுங்க ஐயா? இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வயதாக வயதாக அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பஞ்சபூதத்தினுடைய ஆற்றல் நம்முடைய உடல்ல குறையுது. உதாரணமா காது கேட்கறது கம்மியாகுது அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இயற்கையினுடைய விதி என்ன அப்படின்னா, நமக்கு வயோதிகம் ஏற்படும் போது சில மாற்றங்கள் ஏற்படும், நம்முடைய உடல் அளவில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஆனா அந்த மாற்றம் என்பது ஒரு முழுமையான ஒரு நிலையாமையை நமக்கு ஏற்படுத்தாது. காது கேட்பதில் ஏற்படக்கூடிய சிரமம் எல்லாமே சமீப காலமாக அதிகமா ஏற்படக்கூடிய தொந்தரவு. அப்போ நீர் மூலகத்தின் ஆற்றல் வந்து வயதாக குறையுது நம்முடைய உடல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அதை பொறுத்து நம்ம உணவுகளை எடுத்துக்கணும். நீர் மூலகத்தை பலப்படுத்த, அதாவது நீர் மூலகத்தை சமன் செய்யக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். இது உணவா மட்டும் தான் நம்ம கவனிக்கணுமா அப்படின்னு கேட்டா உணவா மட்டும் கிடையாது. நாம் குடிக்கக்கூடிய நீரில் ஆற்றல் இருக்கிறது. உயிராற்றல் நிறைந்த நீர், உயிராற்றல் நிறைந்த காற்று, இது மாதிரி மர மூலகம், கண் வந்து மர மூலகம் சம்மந்தப்பட்டது, கண் பார்வை மங்கலாயுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் முறையில ஏன் ஆகாய பஞ்சபூதத்தையும் மர பஞ்சபூதத்தையும் ஒன்றுபடுத்தி சொல்றாங்க அப்படின்னா, மரத்துல இருக்கக்கூடிய அதே ஆற்றல் நமக்கு ஆகாயத்திலும் கிடைக்கிறது. அப்போ அதிகமா மரங்களிடையே நம்முடைய உணர்வு பதிவுகளை பகிர்வது, இது மாதிரியான வழக்கங்கள் முன்னாடி இருந்துச்சு. இரவு தூங்கும் போது நிலா பார்த்து சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா ஆகாய மூலகம், மர மூலகம் நம்முடைய உடல்ல நிறைவா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது மாதிரியான விடயங்களை நம்ம கொஞ்சம் நம்ம இளமை பருவத்துல செய்வது சிரமம். இருந்தாலும் வயோதிகம் அப்படின்னு வரும்போது அந்த காலகட்டத்துல இதற்கான நேரம் நமக்கு ஓரளவுக்கு கிடைக்கும். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விடயங்களை ரசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு ஒரு கட்டத்துல கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஒரு அற்புதமான வரம் வந்து அந்த வயது. இந்த மாதிரியான ரசனைகளை, இயற்கையை நம்ம ரசனை செய்ய ஆரம்பிச்சிட்டோம், நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரை உணர்வு பூர்வமா குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே பல பிரச்சனைகள் குணமாகும். இது மாதிரியான விடயங்களை செய்யும் போது எந்த பஞ்சபூதம் சார்ந்த பாதிப்பு நம்முடைய உடல்ல ஏற்படுகிறதோ அது தானா குணமாகிடும். இது வந்து நம்ம ஒரு சிகிச்சையா செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. இயல்பா ஒரு மனிதன் இப்படிதான் இருந்தான் முன்னாடி. அப்போ இது மாதிரி இருக்க தொடங்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பிரச்சனை குணமாகிடும்மா. இந்த தொந்தரவு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட புள்ளி சிகிச்சை கொடுத்து நம்ம சரி செய்யலாம். இருந்தாலும் பொதுவா ஒரு வயதை தாண்டும் போது இந்த தொந்தரவு வருது, இந்த தொந்தரவுகள் எல்லாமே சேர்ந்து வருகிறது அப்படின்னா புள்ளியை பயன்படுத்தலாம். ஆனா அதை விட சிறப்பிலும் சிறப்பு இது மாதிரி வாழ்வியலை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். சரிங்க சரிங்க. அதுதான் என்ன தாத்தா பாட்டி எல்லாம் அவங்களுக்கெல்லாம் கண்ணு நல்லா தெரிஞ்சுது, காது நல்லா கேட்டுது. இப்போ இந்த குறைபாடெல்லாம் வருதுங்க. அப்புறம் எனக்கு இன்னும் ஒரு கேள்வி என்னன்னாங்கய்யா, இப்போ இந்த சுவையை நீங்க எடுத்துக்கிட்டா, இந்த மூலிகை டெய்லி கசப்பு சுவை எடுத்துக்கொள்ளுங்க, இந்த சுவையை நீங்க எடுத்துக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்றாங்களே, அப்போ அந்த மாதிரி நாமெல்லாம் அந்த மாதிரி ஒரு சுவையை விருப்பம் இல்லைனாலும் எடுக்கலாமா? விருப்பம் இல்லாமல் ஒரு சுவையை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா, குறிப்பிட்டு ஒரு நோய்க்காக ஒரு சித்த மருத்துவர்கிட்ட நம்ம போறோம். அவங்க நமக்கு சிகிச்சையா ஒரு கசப்பான மருந்தை தராங்க. மருந்து அப்படிங்கிறது எல்லா சுவையிலும் இருக்கு. கசப்பான ஒரு மருந்தை கொடுக்குறாங்க. நமக்கு அது பிடிக்கல. ஐயா மியூட் போயிடுச்சு. பிடிக்கல. அம்மா என்னுடைய குரல் தெளிவா கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. நமக்கு ஒரு சுவை பிடிக்கல, இருந்தாலும் அதனை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும்.
நம்ம வந்து அந்த மருந்தா அதை எடுத்துக்கிறது தவறு கிடையாது. சுத்த மருந்து ஒரு மருத்துவர் நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா மருந்தா எடுப்பதில் தவறு கிடையாது. அது நமக்கு பிடித்தாலும் பிடிக்கலனாலும் எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா அதை நம்முடைய உடலுக்கு பொருந்தும்படியாக தான் அவங்க தருவாங்க. இதுவே பதிலாக தினமும் காலையில் ஒரு உணவு, ஒரு சுவையுடைய உணவை தினமும் காலையில எடுத்துக்கிட்டா நல்லது, அதிகமா எடுத்துக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம எதையுமே புரியாமல் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா கசப்பு சுவையை உணவில் அதிகமாக சேர்த்து கொள்வது சிறப்பு, உண்மையிலே சிறப்பு. இன்னைக்கு அதிகமா கசப்பு சுவையை யாருமே எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் சிலர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மிக மிக அந்த ஆரோக்கியத்தின் மேல் அக்கறையுடைய நபர்கள் சில நேரங்கள் எப்படி போயிடுறாங்க அப்படின்னா கசப்பு சுவையை எடுத்தால் நல்லது என்று புரிந்தவுடன் கசப்பு சுவையை மிக அதிகமா எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தினமும் கசப்பு சுவையை மிக அதிகமா எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம முதல்ல சொன்னதுதான் மிகினும் குறையினும் நோய். அப்போ கசப்பு சுவை மிகுந்து போயிட்டால் அதன் விளைவாகவும் நெருப்பு மூலகம் சார்ந்த தொந்தரவு ஏற்படும். இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல்ல கசப்பு சுவை குறைவா தான் எடுக்கிறாங்க, அதிகப்படுத்தணும். இருந்தாலும் அது மிக அதிகமாகிடக்கூடாது. எந்த சுவையா இருந்தாலும் அதேதான். மற்றவர்கள் ஒரு சுவையுடைய உணவை அல்லது ஒரு குறிப்பிட்ட உணவை அதிகமா எடுத்தா நல்லதுன்னு சொல்றாங்க அப்படின்னா எடுக்கலாம், ஆனால் அளவாக எடுக்க வேண்டும். ஓகேங்க ஐயா, நன்றி. நன்றிங்க ஐயா, தெளிவான விளக்கம் புரிந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க, வாழ்க வளமுடன். அடுத்ததாக iPhone 5 லலிதா அம்மா. அம்மா அன்மியூட் பண்ணிருக்கம்மா ஐபோன். கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, கேளுங்க. அம்மா அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க மியூட் போட்டிருக்கீங்க லலிதாம்மா. ஓகே, அடுத்ததாக தேவிகா அம்மா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கேன். கேக்குதுன்னு இது என்ன பண்ண? கேக்குதுமா, கேக்குதுங்கம்மா. லலிதா சொல்லட்டுங்களா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு கையில கால்ல 2 கையில வெடிப்பு, நமைச்சல், அதை சொரிஞ்சா அப்படியே வெடிப்பு மாதிரி இருக்கு. ஓவரா இருக்கு, அதிகமா இருக்கு. 2 கால்ல நடக்க முடியாத அளவுக்கு, கையிலயும் இருக்கு. நமக்கு வந்து நீர் மூலகம் சார்ந்த பாதிப்பு இருக்குங்கம்மா. நீர் மூலகம் சார்ந்த பாதிப்புலதான் நமைச்சல், வெடிப்பு அதிகமா ஏற்படும். காற்று மூலகமும் சேர்ந்து பாதிக்கப்படும் போது அது தீவிரமடைகிறது. நீர் மூலகத்தையும் காற்று மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளிக்கு பெயர் LU5. இந்த LU5 எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்முடைய கையை இப்படி பாதியா மடக்கிறோம் அல்லது முக்கால்வாசி இப்படி மடக்கிறோம். மடக்கும் போது முழங்கை பகுதியில இங்க ஒரு தசை நாரை நம்மால் பிடிக்க முடியும். நம்முடைய 2 கையில முழங்கை பகுதியில இப்படி தசை நார் மாதிரி பிடிக்க முடியும். தசை நாரை இப்படி 2 விரல்களால பிடிச்சிட்டோம் அப்படின்னா 2 பக்கமும் பள்ளம் ஏற்படும். அந்த பள்ளத்துல கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய பள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி LU5 என்கிற புள்ளி. நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய 5வது புள்ளி. இந்த LU5 அப்படிங்கிற புள்ளிக்கு நீங்க தினமும் 2 நிமிடங்கள் 2 கையிலயுமே கொடுக்கணும். இந்த கையில LU5க்கு ஒரு 2 நிமிஷம் கொடுக்கணும் சிகிச்சை. அதே மாதிரி இந்த கையிலயும் 2 நிமிஷம் கொடுக்கணும்மா. இத தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்கம்மா. தோல்ல நமக்கு எந்த தொந்தரவு வந்தாலுமே அடிப்படையான வைத்தியம் என்பது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய தொந்தரவு இருக்கக்கூடிய பகுதியில நம்ம இயல்பா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு இயல்பா கை காலுக்கு வந்து தடவை இல்லைங்களா தேங்காய் எண்ணெய், அதே அளவு கொஞ்சம் தடவுங்கம்மா போதும். சரிங்க ஐயா. ஓகே ஐயா. இத வந்து நன்றிங்க, வாழ்க வளமுடன். தேவகி அம்மா அவர்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கேன். தேவகி அம்மா. தேவகி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய குறிப்பெல்லாம் ரொம்ப அருமையா இருக்குது, குறிப்பு எடுத்துக்கிட்டோம். இந்த நீங்க சொல்றத ஃபாலோ பண்ணவே அந்த சுவை நம்முடைய உடம்புக்கு ஏற்ப ரொம்ப எளிமையாவே இதை சரி பண்ணிக்கலாம் போடுறது. ரொம்ப அருமையான உங்களுடைய உரை வந்து சிந்தனை ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு ஒரு டவுட்டு, கண்ணு வந்து நான் ஏற்கனவே குறை நீக்கம் ஆப்ரேஷன் செஞ்சுட்டு இருக்கேன். அதுல பார்த்தாக்கா இப்ப மேல் ரப்பையில அப்படியே ஒரு கீழ்கட்டி மாதிரி லேசா அது உருத்தல் ஒரு மாதிரி இருந்துகிட்டு இருக்குது. இது கடந்த 1 மாசமா இருக்குது. அப்பப்ப கண்ணு அரிப்பு மாதிரி ஏற்படுதுங்க ஐயா. அது ஏதாவது நம்ம இந்த பஞ்சபூத இதுல ஏதாவது செய்ய முடியுங்களாங்க? இதற்கு நம்ம சிகிச்சை கொடுக்கலாங்கம்மா.
இதுல ஆ ஒரு விடயம் என்ன அப்படின்னா, நீங்க அருகில் இருக்கக்கூடிய ஒரு அக்குபங்சர் மையத்துக்கு போய் சிகிச்சை எடுக்கிறது சிறப்புமா. சின்ன சின்ன தொந்தரவுகளுக்கு நம்மளே சிகிச்சை கொடுத்துடலாம். ஆ அது ஒரு மிகுதிப்படும் போது நேர்ல ம் பார்த்து சிகிச்சை கொடுக்கறதாங்கம்மா சிறப்பு. நீங்க இருக்கக்கூடிய பகுதியில மரமூலகம் சார்ந்த பாதிப்பு இருக்கிறது. ஆ அருகில் இருக்கக்கூடிய ஒரு அக்குபங்சர் மையத்துல போய் நீங்க சிகிச்சை எடுத்தீங்க அப்படின்னா ம் அதற்கான சரியான புள்ளியை அவங்க தேர்வு செஞ்சு உங்களுக்கு சிகிச்சை கொடுப்பாங்கம்மா. இதுக்கு தீர்வு இருக்கு, அக்குபங்சர்ல தீர்வு இருக்கு. அப்படிங்களாங்க. இப்ப நம்ம சாதாரணமா இப்ப நீங்க கால்ல புள்ளி அந்த மாதிரி மையம் சொன்னீங்களே, கையில சொன்னீங்களா, அந்த மாதிரி இதுக்கு நாமளாவே எதுவும் செய்ய முடியாதுங்களா? இதற்கு கொடுக்கலாங்கம்மா. இருந்தாலும் ஹீலிங் கிரைசிஸ் சொல்லுவோம் ஆங்கிலத்துல. அதாவது இந்த நோய் தொந்தரவு குணமாகும் போது உடல்ல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அது கண் புரை சார்ந்த பிரச்சனை அப்படின்னும் போது ஒரு அக்குபங்சர் மருத்துவருக்கு அருகாமையில இருந்து இதை செஞ்சுக்கிறது சிறப்புங்கம்மா. செய்ய முடியாதுன்னு சரிங்க சொல்லல, அங்க இருந்து செஞ்சுக்கிறது சிறப்புங்கம்மா. சரிங்க, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இறை சாதனை மாற்றம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. அடுத்ததாக வாசுகி அம்மா அவர்களை அழைக்கிறோம். வாசுகி அம்மா அவர்கள் அன்மியூட் பண்ணிருக்கம்மா. வாசுகி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப மிக சிறப்பா எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோங்க ஐயா. நீங்க சொல்றதுல இருந்து இந்த காற்று இந்த பஞ்சபூதங்களை பத்தி எல்லாமே கரெக்டா சொன்னீங்க ஐயா. அப்புறம் வந்துங்க ஐயா, எனக்கு 2 கேள்விங்க ஐயா. அந்த மூக்குல சதை வளர்ந்ததுன்னா அந்த இதுக்கு எந்த புள்ளிங்க ஐயா? அப்புறம் கல்லு பித்தப்பையில கல்லு இருக்குதுங்க ஐயா, அதுக்கு அது எந்த பாயிண்ட்டுங்க ஐயா, புள்ளிங்க ஐயா, புள்ளி வைக்கணுங்க ஐயா அதுக்கு? இரண்டுமே ஒரே நபருக்குங்களா, வேற வேற நபருங்களா? ஐயா ஒரே நபருக்குங்க ஐயா. ஒரே நபர். காற்று மூலகமும் மர மூலகமும் பாதிக்கப்பட்டிருக்குங்கம்மா. சதை அப்படின்னாலே ஐயா சரியா கேட்கலங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன். பாதிப்பு மூலகமும் மர மூலகமும் பாதிக்கப்பட்டிருக்குமா? வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா சரியா கேட்கலங்கய்யா, வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். கேக்குது. நம்முடைய உடல்ல காற்று மூலகமும் மர மூலகமும் பாதிக்கப்படுகிறது என்றால் தான் நமக்கு மூக்குல சதை வளர்றது, பித்தப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவுமே ஏற்படுகிறது. அதுக்கு LU11 என்கிற புள்ளி சிகிச்சை கொடுக்கலாங்கம்மா. இதுல சிறப்பு முன்னாடி அம்மாவுக்கு சொன்ன மாதிரி அருகில் இருக்கக்கூடிய ஒரு அக்குபங்சர் மையத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு தெளிவான புள்ளியை தேர்வு செஞ்சு சிகிச்சை கொடுப்பாங்க. இப்போதைக்கு நீங்க தேவைப்படும் பட்சத்துல மட்டும் LU11 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாங்கம்மா. LU11 எங்க இருக்கு அப்படின்னா நம்முடைய கை கட்டை விரலின் வெளிப்புற நகக்கண், இந்த நகக்கண் பகுதியில LU11 என்கிற புள்ளி இருக்கு. கட்டை விரல் இருக்கு. இந்த கட்டை விரலினுடைய நகக்கண், இந்த நகக்கண்ல இருக்கு. சரிங்க ஐயா. எவ்வளவு நேரம் கொடுக்கணுங்க ஐயா? இந்த புள்ளிக்கு 2 கையிலுமே 2 நிமிடங்கள் சிகிச்சை கொடுக்கணும்மா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமா மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. உமா மகேஸ்வரி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா எங்க பேத்தி ஏஜ் அட்டன் பண்ணி 5 மாசம் ஆகுதுங்க ஐயா. 3 மாசம் கரெக்டா டைம் ஆகிட்டு இருந்தாங்க. போன மாசம் டைம் ஆகி 10 நாள் 15 நாள் அப்படியே லேசா ப்ளீடிங் ஆச்சு. இந்த மாசம் ரொம்ப வயிறு வலியால ரொம்ப துடிச்சா. அதுக்குதான் ரொம்ப வயிறு வலியால துடிக்கிறா. அதனால என்ன பண்ணலாம், ஒரு ஏதாச்சும் பாயிண்ட் சொன்னீங்கன்னா பரவாயில்லன்னு. அவங்களுக்கு கிட்னி 3 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுங்கம்மா. அதிகமா பயப்படுறாங்களா அப்படிங்கறத பாருங்க. அதிக பயம் இருந்துச்சுன்னா இது மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும். ஏதாவது பயம் எதனா இருக்கா அப்படிங்கறத பாருங்க.
கிட்னி 3 அப்படிங்கிற புள்ளி எங்க இருக்குன்னு நான் இப்ப நான் காட்டுறேன். இதுதாங்க கிட்னி 3 அப்படிங்கிற புள்ளி. இந்த புள்ளியில தினமும் 2 நிமிடங்கள் சிகிச்சை கொடுங்கம்மா. தினமும் தினத்தைக்குமாங்க மாதவிடாய் ஐயா? இயல்பா வர வரைக்கும். என்னங்கம்மா? சரிங்க. ஒவ்வொரு நாளும் குளிக்கும் தினமும் அதாவது இயல்பா மாதவிடாய் வர வரைக்கும். 2 கால்லயுமேங்க ஐயா? ஆமாங்கம்மா, 2 கால்லையுமே. ஓகேங்க ஓகேங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க நன்றி. வளமுடன். அடுத்ததாக கலைவாணி அம்மா அவர்களுக்கு அன்மியூட் பண்றேன். கலைவாணி அம்மா, கலைவாணி அம்மா, உங்க கேள்விகளை கேட்கலாமா? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் வணக்கம். ஐயா. கண்ணுல வந்து எனக்கு குறை வணக்கம்மா. வருதுங்க ஐயா. கண்ணுல வந்து குறை இருக்கு, ஆபரேஷன் பண்ணிக்கன்றாங்க ஐயா. கண்ணு கொஞ்சம் இதுவா ஆயிடுச்சுன்னு போனா அதுக்கு எந்த புள்ளிங்க ஐயா கொடுக்கணும்? அதாவது அவசரத்துக்கு லிவர் 1 அப்படிங்கிற புள்ளி இருக்குங்கம்மா, அந்த புள்ளியில மட்டும் சிகிச்சை கொடுங்க. லிவர் 1 அப்படிங்கிற புள்ளி எங்க இருக்குன்னு காட்டுறேன். நீங்க ஒரு அக்குபங்சர் மையத்தை அணுகி அங்க போய் சிகிச்சை எடுக்கிறது சிறப்புங்கம்மா. இந்த புள்ளி தாங்கம்மா LIV1, அதாவது லிவர் 1 என்கிற புள்ளி நம்முடைய கால் கட்டை விரல் நகக்கண் பகுதியில அமைந்திருக்கிறது. இந்த புள்ளியில 2 நிமிடங்கள் தினமும் சிகிச்சை கொடுக்கணுமா 2 கால்லையும். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மகேஸ்வரி அம்மா அவர்களே, மகேஸ்வரி அம்மா அவர்களை அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் மகேஸ்வரி அம்மா. மகேஸ்வரி அம்மா, உங்க கேள்விகளை கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன்யா. வணக்கம்மா. ஐயா எனக்கு முதுகு தண்டுவடத்தை கீழே லெஃப்ட் சைடுல உட்காந்தாலே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே வலி பெயின் ஆரம்பிச்சிடுது. அதே அப்படியே கொஞ்ச நேரம் ரொம்ப தொடர்ந்து இருந்துச்சுன்னா கீழே அப்படியே பின்னுக்கு தொட சைடு எல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. நரம்புலாம் வலிக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்கு நீர் மூலகம் பாதிப்பு இருக்குங்கம்மா. வலி இருக்கக்கூடிய இடத்துல வேப்ப எண்ணெய் தடவணும். நீர் வந்து அதிகமா இருக்கு, வேப்ப எண்ணெய் தடவுங்கம்மா. வலி இருக்கக்கூடிய பகுதியில வேப்ப எண்ணெய் மட்டும் தடவுங்க. சுவை, எந்த சுவை அதிகமா எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்கம்மா. இனிப்பு, உவர்ப்பு இதுல எதனா அதிகமா எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த தொந்தரவு ஏற்படுங்கம்மா. நீங்க எந்த சுவையை அதிகமா எடுக்கிறீங்களோ அதை கொஞ்சம் குறைச்சு பாருங்க. இது முழுமையா குணமாகுமா. வலி இருக்கக்கூடிய இடத்துல வேப்ப எண்ணெய், அதாவது வேப்ப எண்ணெய் வந்து துர்நாற்றம் கொஞ்சம் வீசும். அதனால இரவு நேரங்கள்ல அதை தேய்ச்சிக்கிட்டா கொஞ்சம் வெளியே போகக்கூடிய வேலை நமக்கு இரவு நேரங்கள்ல இருக்காது. அந்த மாதிரியான நேரங்கள்ல வேப்ப எண்ணெய் தடவிக்கலாங்கம்மா வலி இருக்கக்கூடிய பகுதியில. படிப்படியா இந்த வேப்ப எண்ணெய் தடவி இந்த சுவையை கவனிக்கும் போதே குணமாகிடும். சரிங்க, நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. அடுத்ததாக ரம்யா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ரம்யா, ரம்யா. ஐயா ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க நீ கொடுத்த எல்லா விளக்கங்களும் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுக்கு முதல்ல மிக்க நன்றி ஐயா. அந்த கண்புரை இருக்கு இல்லைங்க, அது வந்து எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் நம்ம
ஆப்ரேஷன் பண்ணலாமா சரி பண்ணிக்கலாமா? இப்ப எனக்கு தான் என்னோட வயது வந்து 43. பட் 7 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்தப்ப டாக்டர்கிட்ட செக் பண்ணப்ப மைல்டா இருக்கு. ஸோ வெயில்ல போகும்போது கூலர்ஸ் போட்டுக்கோங்க, டிம் லைட்ல படிக்காதீங்கன்னாங்க. ஸோ நம்ம கண் பயிற்சி, நம்ம யோகாலாம் பண்ணி இவ்வளோ வருஷம் நான் மேனேஜ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னால வந்துட்டு நைட்ல வண்டி ஓட்ட முடியல, அண்ட் லைட் படும்போது அப்புறம் வீட்டில் பகல்லையுமே எதுவுமே என்னால் ரீட் பண்ண முடியல. ஸோ ஆப்ரேஷன் வேண்டான்றனாலதான் இவ்வளோ நாளா தள்ளி போட்டேன். பட் இப்போ அதையே பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. பட் அதுதான் கேட்கல, ஆப்ரேஷன் தான் பண்ணுங்களா இல்ல மூலமா சரி பண்ண வாய்ப்பு இருக்காங்கயா? அதாவது நீங்க அருகில் இருக்கக்கூடிய அக்குபஞ்சர் மையத்துக்கு போங்கம்மா. அவங்க நாடி பார்ப்பாங்க உங்களுக்கு. நாடி பார்க்கும்போது எந்த நிலையில இருக்குது, அதாவது பஞ்சபூத பாதிப்பு எந்த நிலையில இருக்குது அப்படிங்கறத ஓரளவுக்கு கணிச்சிட முடியும். அதை கணிச்சுட்டா அவங்க குணப்படுத்த முடியுமா என்னங்கிறது தெளிவா சொல்லிடுவாங்கம்மா. பெரும்பான்மையா 80% வந்து நம்ம இறுதி கட்டத்திலையுமே கூட குணப்படுத்திடலாம். நீங்க ஒரு முறை அங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருவாங்கம்மா. ஓகேங்கய்யா, நன்றிங்கய்யா. அதே மாதிரி ஒரு அம்மா கேட்டாங்களா, அவங்க பாப்பாக்கு வந்து பீரியட்ஸ் டைம்ல பெயின் இருக்குன்னு. அதே மாதிரி எங்க பாப்பாக்கு வந்துட்டு கரெக்டா தான், அப்புறம் 6 மந்த்ஸ் தான் ஆகுது அவங்க இதுவாகி, பட் பீரியட்ஸ் கரெக்டா தான் ஆயிட்டு இருக்காங்க. பட் அந்த டைம்ல ரொம்ப பெயின் மட்டும் இருக்கு, ரொம்ப வயிறு வலி. அதுக்கு என்ன பண்ணலாம்? மாதவிடாய் சம்பந்தப்பட்ட எந்த தொந்தரவு, வலியா இருந்தாலும் சரி, மாதவிடாய் நேரத்துக்கு வரல, இது மாதிரி எந்த தொந்தரவா இருந்தாலும் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி கிட்னி 3, KID3 அப்படிங்கிற புள்ளி நம்ம கண்ணை மூடிட்டு பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய புள்ளிங்கம்மா. அதாவது கால் கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய கணுக்கால் மூட்டுக்கு பின்புறமா இருக்கக்கூடிய பள்ளத்துல அந்த புள்ளியில சிகிச்சை கொடுக்கலாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்விங்கய்யா. ஐயா, இந்த வாட்ஸ் வருது பார்த்தீங்களா, அது ஏன் வருது? அதை போகணுன்னா என்ன பண்ணுறது? சிலருக்கு நிறைய வாட்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த சின்ன சின்னதா அந்த சதை மேலே வரா மாதிரி. அது ஏன் வருது? அதுக்கு ஏதாவது மெடிசின் இருக்கா, இல்லை அக்குப்ரெஷர் பாயிண்ட் இருக்கா? முதல் கேள்வி. இரண்டாவது பார்க்கும்போது உடல் எடை குறைய ஏதாவது வழி இருக்குங்களா ஐயா? இந்த 2 கேள்விகளையா. சிறப்புங்கம்மா. பொதுவா சதை வளர்ச்சி இருக்கு அப்படின்னாலே 2 காரணங்கள் அதுக்கு இருக்கு. ஒண்ணு நில மூலகம் அல்லது மர மூலக பாதிப்பு இருக்கும்போது அது ஏற்படுகிறது. SP1 என்கிற புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கலாங்கம்மா. நீங்க கேட்ட 2 விடையுமே பஞ்சபூத அடிப்படையில ஒரே அதாவது வேரை கொண்டதுதான், ஒரே மூலத்தை கொண்டதுதான். காரணம் என்ன அப்படின்னா, எடை அதிகமா இருக்கு அப்படிங்கிறத அக்குபங்சர்ல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தசை பிடிப்பு, தசை வந்து அதிகமா இருக்கு, கொழுப்பு பகுதி அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதனை குறைக்கணும் அப்படின்னாலும் நில மூலகத்தையும் மர மூலகத்தையும் நம்ம சமன்படுத்தணும். ஆக நில மூலகத்தையும் மர மூலகத்தையும் சமன்படுத்தும் போது SP1 அப்படிங்கிற புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கலாமா. SP1 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கும்போது எடை வந்து முழுமையா குறையுமா அப்படின்னு கேட்டா குறையாது. இந்த SP1 ஒல்லியா இருக்கவங்களும் பயன்படுத்தலாம், குண்டா இருக்கவங்களும் பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தும் போது எடை வந்து முழுமையா அதிகரிச்சிருமா அல்லது முழுமையா குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்ட கிடையாது. நம்முடைய உடலுக்கு எந்த எடை சரியான அளவோ அந்த எடைக்கு நம்முடைய உடல் வருமா. அந்த SP1 அப்படிங்கிற புள்ளி நான் இப்போ காட்டுறேன். இதுதான் SP1 என்கிற புள்ளி. நம்முடைய கால் கட்டை விரலின் உள்புற நகங்கள், கால் கட்டை விரலின் உள்புற நகக்கன். ஏற்கனவே லிவர் 1 சொல்லியிருந்தோம், அது வந்து 2வது விரல் பக்கம் பார்த்தபடி இருக்கக்கூடிய நகக்கன்ல இருக்கும் கட்டை விரல்லே. இந்த புள்ளி உட்புற நகக்கன். இந்த புள்ளியில தினமும் 2 நிமிடங்கள் 2 கால்லையுமே சிகிச்சை கொடுக்கணும். ஒரு நேரம் பண்ணா போதுங்களையா? 2 நிமிஷம் ஒரு காலையில நேரம் பண்ணா மட்டும். போதும்.
ஓகேங்க. ஆமாங்கம்மா. ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் போதுமானது. ஓகேங்க, நன்றிங்க. அடுத்தது பெரியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஞாபக மறதி வருதுங்களையா, இதுக்கு ஏதாவது சிகிச்சை இருக்குங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய வயதானவர்களுக்கு இது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அத மாதிரி ஏதாவது இருக்குங்களா ஐயா? ஏதாவது ஞாபகம் சம்பந்தப்பட்டது வந்து மரமூலகம் சம்பந்தப்பட்டது தாங்கம்மா. மரமூலகத்தை பலப்படுத்த தொடங்கிட்டோம் அப்படின்னாலே ஞாபக மறதி நமக்கு வராது. இந்த SP1 அப்படிங்கிற புள்ளி நிலமூலகத்தையும் மரமூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. நமக்கு தொந்தரவோடவே மரமூலகம் வந்துருச்சு. அதனால புதிதா ஒரு புள்ளி தேவையில்லை. இந்த புள்ளியே போதுமானது. ஒரு நபருக்கு ஞாபக மறதி மட்டும் ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல லிவர் 1 என்கிற புள்ளி, முன்னாடி சொன்ன புள்ளியே பயன்படுத்தலாம். லிவர் 1 என்கிற புள்ளியை நம்ம காட்டுறோம்மா. இந்த புள்ளி லிவர் 1, LIV1. சரிங்க, ஓகேங்க, நன்றிங்கய்யா. நன்றி. அடுத்ததாக ஜானகி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஜானகி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்குமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா இனிமே யாரும் ஹேண்ட் பண்ண வேண்டாம். மணி சரிங்க 8 போகுது, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. ஓகேங்க ஐயா வாழ்க வளமுடன். எங்க பேத்திக்கு 10 வயசு ஆகுதுங்கய்யா. ஒரு வாரமாவே அடிக்கடி வந்து வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஏதாவது சாப்பிட்டா வந்து வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்குங்கய்யா. என்ன தொந்தரவுன்னு தெரியல. அதுக்கு என்ன அக்குபஞ்சர்ன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்கய்யா. அவங்களுக்குமே SP1 என்கிற புள்ளி, இதுக்கு முன்னாடி சொன்ன புள்ளியை பயன்படுத்தலாங்கம்மா. நிலமூலகம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏதாவது இருந்தாதான் நமக்கு உணவு ஏதாவது உட்கொள்ளும் போது அது பொருந்தாத ஒரு சூழல் ஏற்படுமா. இந்த SP1 என்கிற புள்ளி நம்ம உணவுக்கு பொருந்தாதபடி ஏதாவது இருந்தா அதனை சரி செய்து உடல்ல இருக்கக்கூடிய ஆற்றலை குணப்படுத்தணுமா. அந்த SP1 என்கிற புள்ளி இன்னொரு முறை காட்டுறேன். இந்த SP1 என்கிற புள்ளியில ஒரு 2-3 நாட்கள், ஒரு நாள்லயே வித்தியாசம் தெரியும். நீங்க ஒரு 3 நாள் தொடர்ந்து கொடுங்கம்மா, போதுமானது. கால் கட்டை விரலின் உட்புற நகை உள்பகுதி 2 நிமிஷம் ஒரு நாளைக்கு கொடுக்கணுங்க. ஆமா. அது எந்த டைம் வேணாலும் கொடுக்கலாங்களா இல்ல எம்டி ஸ்டமக் அந்த மாதிரி ஏதாவது? வெறும் வயிற்றில் கொடுக்கறது சிறப்பு. மற்ற நேரங்கள்ல கொடுத்தாலும் தவறு கிடையாது. ஆள்காட்டி விரல் வச்சு பிரஸ் பண்ணணுங்களே? ஆமா ஆமாங்க. சரிங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக அஜய் பாலன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அஜய் பாலன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணக்கங்கம்மா. வணக்கம்மா. அதாவது ஸ்கின்ல எல்லாருக்குமே வெள்ளையா வருது, அதுக்காக என்ன பாயிண்ட் கொடுக்கலாம்? அம்மா தெளிவா இல்லம்மா உங்க கேள்வி. இல்லைங்க, உடம்புல கேக்குதுங்களாம்மா? அம்மா வாய்ஸ் பிரேக் ஆகுது, பேசுங்க. கேக்குதா? சொல்லுங்கம்மா, கேக்குதாப்பா? சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்கின்ல இந்த நிறம் மாறுதுங்க, ஃபுல்லா உடம்பு பூரா வெள்ளையா மாறுது, அதுக்கு ஏதாவது பாயிண்ட் கிடைக்குங்க? தோல் நிறமாற்றம் அப்படிங்கிறது முழுமையாவே காற்று மூலகம் சார்ந்த பாதிப்பு. காற்று மூலகம் சார்ந்த பாதிப்பு மட்டுமே தோல் நிறமாற்றத்தை ஏற்படுத்தும். இதற்கு வந்து LU8 என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். LU8 என்கிற புள்ளி எங்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா, நம்முடைய கை மணிக்கட்டு ரேகை இருக்கிறது. இந்த மணிக்கட்டு ரேகையில கட்டையுரல் பக்கமா இருக்கக்கூடிய ஓரத்துல நம்முடைய ஆட்காட்டி விரலை வச்சுக்கிறோம். இந்த பகுதியை ஒரு பென்ல நீங்க குறிச்சுக்கலாம். இந்த பகுதியை ஒரு பென்ல நீங்க குறிச்சுக்கலாம். இந்த பகுதியிலிருந்து இந்த அளவு, அதாவது உங்களுடைய ஆட்காட்டி விரல்ல இங்க ஒரு ரேகை இருக்கு, இந்த ரேகையிலிருந்து விரல் நுனி வரைக்கும் இந்த அளவு கை மணிக்கட்டு ரேகையின் கட்டையுரல் பக்கமா ஓரத்தை நீங்க குறிச்சுக்கிறீங்க. அங்கிருந்து இந்த அளவு, இந்த அளவுக்கு ஒரு சுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சுன் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி LU8 என்கிற புள்ளி. இந்த புள்ளிக்கு தினமும் சிகிச்சை கொடுக்கலாங்கம்மா. கை மணிக்கட்டு ரேகை கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய ஓரம், இந்த ஓரத்திலிருந்து ஒரு சுன் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி LU8ங்கிற புள்ளி. காற்று மூலகம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுக்கு இந்த புள்ளியில சிகிச்சை கொடுக்கலாங்க. நன்றிங்க, வாழ்க வளமுடன்.
நன்றி. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். இதுவரை அனைவரின் கேள்விகளுக்கும் மிகச் சிறப்பாக, ஆழமாகவும், தெளிவாகவும், மிக பொறுமையாகவும் பதிலளித்த இலேக்கவாணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயும், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்க ஐயா. ஐயா நீங்க லீவ் ஆயிருக்கிறதா ஆகிக்கோங்க ஐயா. ஒரே நன்றிங்க. நிமிஷம் சொல்லுங்க. ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். உங்ககிட்ட பேச முடியுங்களாங்க ஐயா? அன்பர்கள் ஒரு சிலர் போன் நம்பர் கேட்டிருக்காங்க. உறுதியாங்கம்மா. என்னுடைய எண் நான் பதிவு செய்யட்டுங்களா இப்போ? சொல்லுங்க. என்னுடைய எண் வந்து, என்னுடைய பெயர் இலக்கியவாணன். 81 244 244 35 484. ஓகேங்க ஐயா. ஒரு சில அன்பர்கள் கேட்டிருக்காங்க ஐயா. நன்றிங்கய்யா. 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 வாழ்க வளம். வாழ்க வளம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக வேதாத்திரே கவி உலக நல வாழ்த்து பாட ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வேதாத்திரே கவி உலக நல வாழ்த்து.